கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கெல்லாம் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். ஜந்தர் மந்தர் டெல்லியில் உள்ள ஒரு இடத்தில் அனைத்து தரப்பட்ட மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனுடைய காரணம் நீட் தேர்வை முன்வைத்து தான் அந்த மாணவர்கள் போராட்டமிட்டார்கள். 3 விஷயத்தை அந்த மாணவர்கள் முன்வைத்தார்கள். முதலாவது விஷயம், எங்களுக்கு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம், நீட் தேர்வை எங்களுக்கு எக்ஸாமாக வைக்க வேண்டும். மூன்றாவது, இப்போ உள்ள கல்வித்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்யணும் என்பதாக 3 கோரிக்கையை வச்சு தான் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை. இந்த போராட்டத்தில் முஸ்லீம்கள், மாற்று மத சகோதரர்கள், எல்லா தரப்பட்ட மாணவர்களும் சேர்ந்து தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. என்று கேட்டால், இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஞாபகம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, யதுல்லாஹி அலல் ஜமாஆ, ஜமாத்தின் மீது, கூட்டத்தின் மீது தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அந்த அடிப்படையில் முஸ்லீம், ஹிந்துன்னு பார்க்காம அனைத்து தரப்பட்ட மாணவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஜமாத்தின் மீது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் மாணவர்களுடைய அந்த ஒற்றுமையான ஜமாத்தை, அந்த ஜமாத்தின் மீது தான் அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. காரணம், இன்றைய உள்ள ஒரு நியூஸ் என்னன்னா, அந்த கல்வித்துறை அமைச்சர் என்று பதவி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார், ராஜினாமா செய்து விட்டார் என்பதாக செய்தியெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதன் மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம எல்லாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல நம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை நமக்கெல்லாம் காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வெற்றியை எப்படி மாணவர்கள் ஒற்றுமையாக இருந்து பெற்றார்களோ அதே போல் பின்வரக்கூடிய அனைத்து சவால்களையும் நம் ஒற்றுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய உதவி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலா தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.